ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் தொடர்ந்து 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே வருது. இந்த மழைக்கு ஏதாவது காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேடி பார்த்தோம். மாங்காய் தான் கிடச்சிச்சு. சரி, இதையாவது உப்பு மிளகா பொடியும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணோம். போன டைம் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதை தான் மழை பெய்யும் போது சாப்பிட்டோம். இந்த டைம் எதுவுமே இல்லை. இந்த மாங்காய் தான் கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ தான் மாங்காய் சீசன் ஆச்சு. அதனால் 3 கிலோ 200 வாங்கிட்டு வந்தோம். அதனால் இப்போ மாங்காய் தான் காரசாரமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் மழை பெய்யும் போது பஜ்ஜி போண்டா அந்தமாரி காரமாக தான் ஏதாவது சாப்பிடுவாங்க. எங்ககிட்ட அதுமாரி எதுவும் செய்யறதுக்கு இல்லாததுனால நான் சரி மாங்காயவே நம்ம காரசாரமாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தமாதிரி மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகா பொடியும் போட்டு சாப்பிடும்போது எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் சின்ன வயசில் இப்படி தான் மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகா பொடியும் போட்டு சாப்பிடுவோம். இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இந்தமாரி நீங்கள் மழை பெய்யும் போது உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதேமாரி நீங்களும் உங்கள் சின்ன வயசில் இந்தமாரி மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ ரிவ்யூ கேட்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. எங்கள் மித்திரன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.